TAF IAS அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவம் டெஸ்ட் 8க்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ப்பா, SI is equal to PNR divided by 100. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், நம்ம இதில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே மேக்ஸிமம் சால்வ் பண்ணுவோம். இதில் நமக்கு SI அப்படின்னா என்னன்னு தெரியும்ல எல்லாருக்குமே. SI அப்படின்றது என்ன தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி அப்படின்றது தெரியும். P அப்படின்னா எனக்கு வந்து பிரின்சிபல், என்னுடைய அசல். அகைன் N அப்படின்றது எனக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது எத்தனை வருடங்கள் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோமோ அதான் நம்ம சொல்லுவோம் N சொல்லுவோம். Rன்றது எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த வட்டியோட விகிதம். டிவைடட் பை 100 அப்படின்றது நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஃபார்முலால இருக்க ஒரு டிவைட் பை 100 தான். சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு क्वेश्चन தான் பார்க்கலாம். சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. क्वेश्चन நம்பர் 1 என்ன கொடுத்திருக்காங்கப்பா, the sum of rupees 48,000 was lent out at a simple interest and at the end of 2 years and 3 months the total amount was rupees 55,560. find the rate of interest per year கேக்குறாங்க. நமக்கு இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, இந்த 48,000 அப்படின்றத என்னது நினைக்கீங்க, என்னுடைய பிரின்சிபல். நெக்ஸ்ட் நீங்க அமௌண்ட் கொடுத்திருக்காங்களா, சோ எனக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் கொடுத்தாலும் என்னது, எனக்கு மொத்த தொகைனாலே அதான் எனக்குடைய அமௌண்ட். சோ எனக்கு இங்க 55,560 அப்படின்றது எனக்கான அமௌண்ட். இங்க எனக்கு N என்ன கொடுத்திருக்காங்கப்பா, N வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க 2 வருஷம் 3 மாசம் கொடுத்திருக்காங்களா. சோ இப்ப 2 வருஷம் 3 மாசம் இது எனக்கு என்ன வந்து என்ன பண்ணானா, எனக்கு இது எல்லாத்தையுமே நான் இயராவோ அப்படி இல்லை எல்லாத்தையும் நான் மந்தாவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க எனக்கு இங்க இயர் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துல என்ன பண்ணிக்கலாம், ஒரு வருஷத்துக்கு எனக்கு 12 மாசம் தெரியுமா, அப்ப 2 வருஷத்துக்கு எத்தனை மாசம் இருக்கும், 24 மாசம் பிளஸ் ஒரு 3 மாசம் ஆட் பண்ண எனக்கு என்ன இருக்கும், 27 மாசம் கிடைக்குமா. அப்ப நான் என்ன பண்ண போறேன், என்னோட என்ன நான் மந்த்ல எடுத்திருந்தேன் அப்படின்னா 27 டிவைடட் பை 12 போடுறோம். எதனால அந்த 12 போடுறோம்னா நமக்கு என்ன அப்படின்றது என்ன தெரியும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் தெரியும். அப்ப நான் இயரா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், எத்தனை மாதங்கள் இருக்கோ அத்தனை மாதங்கள் நம்ம 12 டிவைட் பண்ணா நமக்கு இங்கே ஓவரால் இயர்ல கிடைச்சிருமா. அதனால என்ன பண்றோம், எனக்கு 2 வருஷம் 3 மாசம் தான் 27 பை 12 எழுதுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்கறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்கறாங்க. அப்ப எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, அதை நம்ம ஜஸ்ட் क्वेश्चन மார்க் எடுத்துக்கலாமா. இப்போ நம்மளுடைய ஃபார்முலா என்னப்பா, SI is equal to PNR divided by 100. ஓகேவா? நமக்கு இங்க SI கொடுக்கல இல்ல, அப்ப நம்ம SI கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய மொத்த தொகையில இருந்து பிரின்சிபலை கழிச்சோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருமா. இப்ப பாருங்க எனக்கு இங்க அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு தான் என்ன எனக்கு இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப என்னுடைய அமௌண்ட் எனக்கு இங்க எவ்வளவு, 55,560. இதுல இருந்து என்ன கிடைக்கும், என்னுடைய அசலான 48,000 கழிச்சுக்கலாமா. இப்ப கழிச்சோம்னா எவ்வளவு வருது, ஸோ 5 இங்க வந்து எவ்வளவு வரும், எனக்கு இங்க ஓவராலா 7,560 ரூபாய் கிடைக்கும். அப்ப இதுதான் என்னுடைய தனி வட்டியா. அப்ப எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR divided by 100 ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா. சோ இப்போ எனக்கான தனி வட்டி எவ்வளவு இருக்கு, 7,560. P அப்படின்றது எனக்கு தெரியலப்பா, பிரின்சிபல் என்ன எவ்வளவு இங்க 48,000. என்னன்றது எனக்கு இங்க 27 டிவைடட் பை 12. R எனக்கு தெரியாது, சோ அப்ப R divided by 100 எடுத்துக்கலாமா. சோ இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணியாச்சு, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா. அகைன் என்ன பண்ணலாம், சோ இங்க 3 ஆல் அடிச்சோம்னா இங்க 9 டைம்ஸ், இங்க எனக்கு எத்தனை டைம் கிடைக்கும், 4 டைம்ஸ் வருமா. அகைன் நான் 4 ஆல் டிவைட் பண்ணா எனக்கு 12 டைம்ஸ் வரும். அகைன் இந்த 12 ஆல் டிவைட் பண்ணலாமா. சோ எனக்கு எத்தனை 6 டைம்ஸ் போட்டோம்னா எனக்கு 72, ரிமைனிங் 3 கிடைக்குமா. அப்ப 36 இருக்கு, எனக்கு எத்தனை டைம் போடலாம், 3 டைம்ஸ். அப்ப இங்க 63 இருக்கு, இங்க ஈக்குவலுக்கு அப்புறம் எத்தனை இருக்கு, 9 இருக்கா. சோ எனக்கு இங்க 9 ஆல 63 அடிச்சா எத்தனை டைம் வரும், 7 டைம்ஸ் வரும். அப்ப R is equal to எனக்கு எவ்வளவுப்பா இருக்கும், 7 ன்னு கிடைக்கும். அப்ப 7% தான் என்னோட ஆன்சர். சோ ஆப்ஷன் A. क्वेश्चन நம்பர் 2 பாருங்க. ஆண்டிற்கு 5% வட்டி விகிதத்தில் ஒரு ஆண்டிற்கு ரூபாய் 500 தனி வட்டியாக தரும் அசல் எவ்வளவு கேட்கிறாங்க. நமக்கு இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி வட்டியா 500 ரூபாய் கொடுக்குது, அசல் தான் கேட்கறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 5%. எனக்கு ஓராண்டுக்கு தான் கொடுத்துருக்காங்களா, அப்ப என்னோட எண் என்னவா இருக்கும், 1 தான் இருக்கும். இப்ப டேரக்டா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா. SI is equal to PNR divided by 100. எனக்கு தனி வட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 500 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப என்னோட தனி வட்டி இங்க 500. பிரின்சிபல் எனக்கு இங்க தெரியாது, N வந்து 1. R எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 5%. ஸோ ஹோல் டிவைடட் பை 100 போட்டுக்கலாமா. ஸோ இப்போ எனக்கு இந்த 5 வச்சு இந்த 100 அடிச்சு எத்தனை டைம் வரும், 20ன்னு கிடைக்கும். அகைன் இங்க டினாமினேட்டர்ல 20 ஈக்குவல் அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷனா மாறிடுமா. அப்ப எனக்கு 500 × 20 எவ்வளவு கிடைக்கும், 10,000 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இருக்கும். அப்ப என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரணும். क्वेश्चन नंबर 3 பாருங்க.
ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் ரூபாய் 8880 4 ஆண்டுகளில் ரூபாய் 7920 மாறும் என்றால் அசலானது டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதோடைய பிரின்சிபல் தான் என்ன கேட்குறாங்க. அப்போ 8 வருஷத்துல எனக்கான மொத்த தொகை எனக்கு எவ்வளோ? 8 வருஷத்துல எனக்கு மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8880 ரூபாய். நெக்ஸ்ட் இதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 8 வருஷத்துல இங்கே 6 வருஷத்துல. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 4 வருஷத்துல என்னுடைய தொகை எனக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7920 கொடுத்துருக்காங்களா? அப்போ இது ரெண்டையும் நான் கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 வருஷத்துக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி மட்டும் கிடைக்குமா? அப்போ 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, அப்போ சப்ராக்ட் பண்ண எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 069. அப்போ 960 அப்படின்றது என்னது எனக்குங்க? 2 வருஷத்துக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி மட்டும். பட் எனக்கு என்ன கேட்குறாங்க? அசல் எவ்வளவு கேட்குறாங்களா? அப்போ எனக்கு 2 வருஷத்துக்கான தனி வட்டி எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 960 ரூபா கிடைச்சிருக்கு. இங்கே 4 வருஷத்துக்கான மொத்த தொகை எனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 7920 கிடைச்சிருக்கா? அப்போ நான் என்ன பண்ணலாம்? 4 வருஷத்துக்கு எனக்கான தனி வட்டியை இந்த 4 வருஷத்துக்கான தொகையோட கழிச்சா எனக்கான பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்சிருமா? அப்போ 2 வருஷத்துக்கு எனக்கு வட்டி எவ்வளோப்பா? 960. அப்போ 4 வருஷத்துக்கு என்னுடைய தனி வட்டி எவ்வளோ இருக்கும்? ஸோ இதை அப்படியே டபுள் பண்ண எனக்கு கிடைச்சிருமா? அப்போ எவ்வளோ வரும் பாருங்க எனக்குங்க. 1920 கிடைச்சிருக்குமா? அப்போ எனக்கான 4 வருஷத்துக்கான தொகை எனக்கு இங்கே எவ்வளோ? 7920. அகைன் 4 வருஷத்துக்கான தனி வட்டி மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1920. இது ரெண்டையும் நான் கழிச்சு எனக்கு என்ன கிடைக்கும்? ஓவரால் பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்சிருமா? 0006. அப்போ 6000 அப்படின்றத என்ன நினைக்கிங்க? பிரின்சிபல் அமௌண்ட். என்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If ₹1 become ₹9 in 60 years at the simple interest, then the rate percentage per annum is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ₹1 அப்படின்றது எனக்கு எவ்வளோ ரூபாய் மாறிடுது? 9 ரூபாய் மாறிடுது. அப்போ எனக்கு அங்கே தனி வட்டி எவ்வளோப்பா? என்னுடைய அசல் வந்து ₹1. எனக்கு ஒரு தொகை எவ்வளோ மாறுது? 9 ரூபா மாறுது. எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ இருக்கும்? 8 இருக்குமா? அப்போ எனக்கு எஸ்ஐ தான் எனக்கு இங்கே எவ்வளோ? 8. எவ்வளோ வருஷத்துல மாறுது? 60 வருஷத்துல மாறுது. எனக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க? ரேட் பெர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ என்னோட பிரின்சிபல் இங்கே கொடுத்துட்டாங்கல்ல. பிரின்சிபல் என்னது? ₹1 தானே. அப்போ ₹1. அப்போ என்னுடைய ஃபார்முலா என்னப்பா? SI is equal to PNR divided by 100. எனக்கு SI தெரியும் எவ்வளோ? 8. பிரின்சிபல் தெரியும் 1. N வந்து பார்த்தீங்கன்னா 60 வருஷம். R தெரியாது. ஸோ R தான் கேட்குறாங்க. அப்போ R divided by 100 போட்டுக்கலாமா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இது 20 அடிச்சிங்கன்னா இது 3 டைம் அடிக்கலாம். இது எனக்கு 5 டைம் அடிக்கலாமா? ஸோ இந்த 5 ஈக்குவல் வந்து போகிற என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளிகேஷன் மாறிடும். அப்போ எனக்கு 8 × 5 எவ்வளோ? 40 டிவைடட் பை இந்த 3 வந்து ஈக்குவல் டு என்ன ஆகும்ப்பா? ஆல்ரெடி இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கு R கூட. அப்போ எனக்கு ஈக்குவல் என்ன ஆகும்? டிவிஷனாக மாறிடுமா? அப்போ 3 is equal to R இருக்கும். அப்போ 40 டிவைட் பை 3 is equal to Rனா எனக்கு இந்த 3ஆல் 40 அடிச்சு எத்தனை டைம் அடிக்கலாம்? ஸோ ஒரு டைம் அடிச்சோம்னா 3, ரிமைனிங் 1, 3 9, ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 1. கீழே டினாமினேட்டர் 3 இருக்கா? அப்போ 13, 1/3 தான் என்னோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் வரணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Ram deposited ₹200 at the beginning of every month in the RD and received ₹19,656 at the end of the 6 years. Find the rate of SI paid by the bank ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்த லெசன்ல என்ன கொடுத்துருந்தாங்கப்பா? ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல் அமௌண்ட் வந்து அவங்க டெபாசிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஆர்டி கொடுத்துருக்காங்க. ஆர்டின்றது என்ன தெரியும் நமக்கு? இங்கே மந்த்லி நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணுவோமா? அதெல்லாம் எனக்கு ஆர்டி. ஸோ அப்போ இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா மாறும். ஓகே, ஸோ ஃபார்முலா அப்படின்றத தவிர்த்து ஜஸ்ட் எனக்கு இந்த எண் இருக்குல்ல, அந்த எண் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகும். அதுக்கான ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. எண் என்ன பண்ணுவோம்? n × n+1 டிவைடட் பை 2 × 12 போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ PNR டிவைட் பை 100ல ஜஸ்ட் எண்ணுக்கு மட்டும் என்ன பண்ணணும்? n × n+1 divided by 2 × 12 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஓகே, அப்போ எனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட் எனக்கு ஓவராலா என்னோட தொகை எவ்வளோப்பா? தொகை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 19,656. ஓகேவா? ஸோ எத்தனை வருஷத்துக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 6 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா? அப்போ 6 வருஷம் அப்படின்றது எனக்கு எத்தனை மந்த்துப்பா? ஒரு வருஷத்துக்கு 12 மாசம்னா 6 வருஷத்துக்கு எத்தனை மாசம் இருந்திருக்கும்? 72 மந்த் இருந்திருக்குமா? அப்ப 72 மந்த்துக்கு என்ன பண்ணிருப்பாரு? அவரு 200 ரூபாய் டெபாசிட் பண்ணிருப்பாரா? அப்ப எனக்கு பிரின்சிபல் என்ன பண்ணலாம்? 72 × 200 போட்டுக்கலாமா? அப்ப எவ்வளவு கிடைக்குங்க? 14,400 ரூபாய் கிடைக்கும். அப்ப எனக்கு இது தொகை, இது என்னுடைய பிரின்சிபல். இதை கழிச்சு எனக்கு என்ன கிடைக்கும்?
ஓவரால் எனக்கு ரேட் ஆஃப் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருமா, தனி வட்டி மட்டும் கிடைக்குமா? இப்போ பாருங்க இதுல இருந்து கழிச்சா எனக்கு எவ்வளோப்பா கிடைக்குது? ஸோ 6 5 2 5 ஸோ 52 56 அப்படின்றத என்னது நினைக்கிங்க? என்னுடைய தனி வட்டி. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எனக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு? தனி வட்டி கிடைச்சிருச்சு. பிரின்சிபல் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்ப்பா? ஜஸ்ட் என்னுடைய ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? ஸோ அப்போ என்னோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா SI is equal to P என்னுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? N into N plus 1 divided by 2 into 12 போட்டுக்கணுமா? நெக்ஸ்ட் R divided by 100 தான் இதோட ஃபார்முலா. எனக்கு இங்கே என்ன கேட்குறாங்க? என்னுடைய R தான் கேட்குறாங்க. அப்போ எல்லாத்தையுமே 1 by 1 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? என்னோட SI எவ்வளோ? 5256. ஓகேவா? நெக்ஸ்ட் பிரின்சிபல் எவ்வளோப்பா? ஸோ பிரின்சிபல் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம ஹோலா எடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ஆர்டி தான் டெபாசிட் பண்ணுறோம். நம்ம ஆர்டிக்கான ஃபார்முலா தான் எழுதியிருக்கோம். அப்போ ஆர்டின்றதுக்கு நம்ம மந்த்லி எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோமோ அதான் நம்மளுடைய பிரின்சிபலாக இருக்குமா? அப்போ எனக்கு மந்த்லினா இங்கே என்ன பண்ணுவீங்க? மந்த்லி நான் 200 ரூபாய் தான் டெபாசிட் பண்ணுறேன். அகைன் என்னன்றது எவ்வளோப்பா? 72 மாசமா? அப்போ எண்ணுக்கு வந்து 72, N plus 1 எனக்கு 73 ஆகுமா? டிவைடட் பை 2 into 12 into R divided by 100 போட்டுக்கலாமா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே அடிச்சு கொடுத்துடலாமா டக்கு டக்குன்னு? ஸோ அப்போ எனக்கு 100 அடிச்சோம்னா இந்த 2 0 கட் ஆயிருமா? ஸோ அகைன் 2 இந்த 2 கட் பண்ணலாம். ஸோ 12 அடிச்சா எவ்வளோ டைம் வரும்? ஸோ 5 12 60, 6 12 எனக்கு 72 தெரியுமா? ஸோ அப்போ எனக்கு 6 டைம்ஸ் வந்திருக்கும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே நான் அடிச்சு கொடுக்க முடியுதான்னு பாருங்க. ஸோ இப்போ எனக்கு இங்கே 6 இருக்கு, இங்கே 73 இருக்கு. அப்போ எனக்கு இதை வச்சு நான் அடிக்கலாமா அது ஈஸியா? ஸோ எத்தனை டைம் வருதுன்னு பாருங்கப்பா. எனக்கு இங்கே 8 டைம் போட்டோம்னா 48 இருக்குமா? ரிமைனிங் 4. ஸோ அகெயின் 7 டைம் போட்டோம்னா 42, 6 42, ரிமைனிங் 3, 6 36. ஸோ அப்போ 876 is equal to 73 into 6 இருக்கா? ஸோ அப்போ 73 எத்தனை டைம் அடிக்க முடியுதுன்னு பாருங்க. ஒரு டைம் அடிச்சோம்னா எனக்கு 73, ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 12. அப்போ 73 சாரி 12 14 இருக்குமா? 146 இருக்கும். அப்போ 73 into 2 தான் எனக்கு எவ்வளோ? 146. அப்போ எனக்கு 12 டைம்ஸ் கிடைக்குமா? அப்போ 12% அப்படின்றத என்னது எனக்கு இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If the principal is getting doubled after 4 years, then calculate the rate of simple interest சொல்லிருக்காங்க. அப்போ எனக்கு பிரின்சிபல் என்ன ஆகுது? டபுள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலா P இருந்துச்சுன்னா அமௌண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க எனக்கு இங்க? டபுள்னா நான் 2P எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ 2P. அப்போ எனக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோப்பா? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் தான் என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்டா? அப்போ 2P minus P is equal to என்ன வரும் எனக்கு இங்க? ஜஸ்ட் P மட்டும் தான் எனக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எத்தனை வருஷத்துல டபுளா மாறுது? 4 வருஷத்துல எனக்கு டபுளா மாறுது. எனக்கு இங்க SI தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ SIனா எனக்கு என்னது? ஜஸ்ட் அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டால கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? SI is equal to எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும் P. ஸோ நெக்ஸ்ட் P என்ன டிவைட் பை 100. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்ன்றது என்னது இங்க? ஜஸ்ட் P தான். என்னன்றது எவ்வளோ? 4 வருஷம் R divided by 100. ஸோ இப்போ இந்த P டேட்டா கேன்சல் ஆயிருமா? அப்போ ரிமைனிங் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு நான் R மட்டும் வச்சிட்டேன்னா இங்கே 4/100ன்றது ஈக்குவல் டு வரப்போ என்னப்பா ஆகும்? 100/4 மாறிடுமா? ஸோ அப்போ 100/4 இருக்கும். இதை அடிச்சு கொடுத்தா எவ்வளோ வருது எனக்கு இங்கே? 25% இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 25%. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் B தான் வரணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. In an ordinary year, find a simple interest on rupees 900 for 73 days at 8% per annum சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு நார்மலாக என்ன கேட்குறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. பட் ஆனால் எதில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸில் கேட்குறாங்க. ஓகே? ஸோ ஆர்டினரி இயர் அப்படின்னா எனக்கு நம்பர் ஆஃப் டேஸ் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு டேஸில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை இயராக மாற்றுறதுக்கு டிவைடட் பை 365 போட்டுருவோம். நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு சம்மில் பார்த்துருந்தோம்மா. ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன பார்த்துருந்தோம்ப்பா? எனக்கு 2 வருஷம் 3 மாசம் கொடுத்துருந்தாங்களா? அப்போ நான் ஓவரால் அதை மந்த்தாக மாற்றிருப்பேன். மந்த்தாக மாற்றி அதை என்ன கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்போம்? ஏன்னா என்ன நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு தெரியும்ல. அப்போ அதை என்ன மாற்றுறதுக்கு நம்ம டிவைட் பை 12 போட்டோம்ல. அப்போ எனக்கு மந்த்தை இயராக மாற்றுறதுக்கு டிவைட் பை 12 போட்டோம். அப்போ எனக்கு டேஸை இயராக மாற்ற என்ன பண்ணுவோம்? டிவைட் பை 365 போடலாம்ல. அப்போ சேம் அதே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ பாருங்க எனக்கு இங்கே SI is equal to PNR divided by 100. ஸோ நமக்கு இங்கே SI என்னப்பா கொடுத்துருக்காங்க? SI கொடுக்கல, அதான் நம்மகிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எனக்கு எவ்வளோ? 900. N வந்து பார்த்தீங்கன்னா 73 divided by 365 into rate of interest 8%. அப்போ 8 divided by 100 எழுதிக்கலாமா?
ஸோ இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணலாம் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க எனக்கு இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாமா. ஒரு டைம் 73, 5 டைம் எவ்வளோ வரும் 365 வருமா. அகைன் வேற என்ன இருக்குன்னு பாருங்க, மேலே எனக்கு 9 into 8 இருக்கா. ஸோ 9 எவ்வளோப்பா 72 டிவைடட் பை 5 இருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும். ஸோ எனக்கு ஓரஞ்சு 5 ரிமைனிங் 2, 4 5 20 ரிமைனிங் 2 இருக்கு. இந்த 2 என்னால் 5 டிவைட் பண்ண முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ இப்போ 20/5 எவ்வளோ கிடைக்கும் எனக்கு. ஸோ 5 டைம் கிடைக்கும் ஓகேவா. ஸோ 20ன்றது எனக்கு எத்தனை டைம் கிடைக்கும்பா, சாரி 4 டைம்ஸ் தான் கிடைக்கும் ஓகேவா. ஸோ எனக்கு 14.4 தான் என்னுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரணும் ஓகேவா. 20/5ன்றது எனக்கு கிடைக்கும் ஜஸ்ட் 4 தான் கிடைக்கும். அப்போ எனக்கு 14.4ன்றதா நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Sheila has paid simple interest on certain sum for 4 years at 9.5% per annum is rupees 21,280. Find the sum ன்னு கேக்குறாங்க ஓகே. சோ அவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்டா மட்டும் எனக்கு எவ்வளவு பே பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா 21,280 ரூபாய் பே பண்றாங்க. அவங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 9.5%. எத்தனை வருஷத்துக்குனா 4 வருஷத்துக்கு. எனக்கு என்ன கேக்குறாங்க, அவங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் கேக்குறாங்க ஓகேவா. சோ நமக்கு ஃபார்முலாஸ் தெரியும். என்ன ஃபார்முலா, SI = PNR / 100. எனக்கு இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க ஓகேவா. அப்ப என்ன ஃபார்ம் என்ன பண்ணுவீங்க, SI க்கு வந்து 21,280. இதான் எனக்கு என்னது SI. என்னோட ஃபார்முலா என்னது, SI = PNR / 100 ஓகேவா. சோ அப்ப SI போட்டாச்சு, P எனக்கு தெரியாதுல ஏன்னா அதான் கேக்குறாங்க. அகைன் என்னன்றது எவ்வளவுப்பா 4, இங்க 9.5 கொடுத்துருக்காங்களா. சோ இப்ப 9.5 நமக்கு அது ஒரு டெசிமல் நம்பரா போயிருது. அப்ப இந்த 9.5 நான் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி வருது, இது 9 1/2 எழுதிக்கலாமா. 0.5 நான் 1/2 எழுதிக்கிறேன். அப்ப எனக்கு இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எப்படி நான் ஃபிராக்ஷனா மாத்துவேன், ஜஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணா எனக்கு 18 பிளஸ் இது 1 ஆட் பண்ணோம்னா என்ன இருக்கும் 19/2 எழுதிக்கலாமா. அப்ப 9.5 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 19/2 எழுதிக்கிறேன் ஓகேவா. அப்ப 19/2 into 100 தான் போடுவோம். ஸோ டிவைட் பை 100 நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 2 ஓட மல்டிபிள் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ இப்போ இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா. ஸோ டக்கு டக்குன்னு அப்படியே அடிச்சு கொடுங்க எல்லாத்தையுமே. ஸோ இதை அடிச்சோம்னா எவ்வளோப்பா வரும் 2, அகெயின் 2ஆல் அடிச்சோம்னா எவ்வளோ வரும் 50ன்னு கிடைக்கும் ஓகேவா. இப்போ நம்ம 19 அடிச்சுக்கலாமா ரெண்டு பக்கமே, ஏன்னா ஈக்குவல் ரெண்டு பக்கமே இருக்கோமா 19 அடிக்கலாம்ல. ஸோ ஒரு டைம் எனக்கு 19 வரும், ரிமைனிங் எவ்வளோப்பா இருக்கு 2 டைம்ஸ் வரும். ஸோ அகெயின் 1 டைம் 19 இருக்கும், ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், சாரி 19 இங்கே 2, அகெயின் ஒரு டைம், ரிமைனிங் இங்கே 3 இருக்குமா. ஸோ அப்போ இங்கே 2 டைம்ஸ் வரும் ஓகேவா. ஸோ அப்போ 1120 அப்படின்னு கிடைக்கும். இப்போ அகெயின் என்ன பண்ணணும், அதை இங்கே டிவைட் பை 50ல இருக்கா. அப்போ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 1120 இன்டூ, ஏன்னா இங்கே டிவிஷன்ல இருக்குது ஈக்குவல் வரப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளிகேஷனாக மாறிடுமா. அப்போ இன்டூ 15 மாறும் ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு 112 5ஆல் பிறகு எவ்வளோப்பா கிடைக்கும் 56 கிடைக்கும். இந்த 2 0 இருக்கா, இப்போ இந்த 2 0 அப்படியே நம்ம பக்கத்தில் போட்டுக்கலாம். அப்போ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி 56,000 தான் கிடைக்கணும் ஓகேவா. உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The sum of money put at the simple interest triple itself in 15 years, find the rate of interest சொல்லிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த சேம் ஒரே மாடல் தான். நமக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க டபுளாக இருந்துச்சுன்னா எனக்கு Pன்றது என்னவா மாதிரி இருக்கும் 2P-ஆ மாதிரி இருக்கும். இங்கே எனக்கு ட்ரிப்பிளா மாறுதா, Pன்றது என்னவா மாதிரி இருக்கும் 3P-ஆ மாதிரி இருக்குமா. அப்போ என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோப்பா இங்கே P, அமௌண்ட் வந்து ட்ரிப்பிளா மாறுதுன்னா எனக்கு 3P-ஆ இருக்குமா. அப்போ SI = என்ன வரும் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அப்போ 3P-லேருந்து P போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும், எனக்கு SI வந்து 2P-ஆ இருக்கும் ஓகேவா. அப்போ 2P அப்படின்னா எனக்கு நிறைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எனக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க 15 இயர்ஸ்ல இருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க ஓகேவாப்பா. அப்போ எனக்கு பாருங்க SI = PNR / 100. என்னோட SI எவ்வளோ இங்கே 2P, பிரின்சிபல் P, என்ன எவ்வளோமா 15 வருஷம், R தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ R / 100 போட்டுக்கலாமா. இந்த P கேன்சல் ஆயிருமா. அகைன் என்ன ஆகும், இந்த 200 இங்கிட்டு மல்டிப்ளை ஆயிரும், சாரி 100 இங்கே 2 மல்டிப்ளை ஆயிருமா. அப்போ என்ன இருக்கும் இங்கே 200 / 15 is equal to R இருக்கும். இதை ஃபர்தராக நம்ம அடிச்சு கொடுத்தா என்ன பண்ணலாம், நான் 5ஆல் அடிச்சேன்னா 40/3, அகைன் நான் 3 அடிக்கும் போது எவ்வளோ வரும் 1 டைம் 3 ரிமைனிங் 1, 3 டைம்ஸ் 9 ரிமைனிங் 1 இருக்குமா. கீழே டினாமினேட்டர் 3, அப்போ 13 1/3 தான் என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என்னோட ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Satish Kumar borrowed rupees 52,000 from a money lender at the particular rate of interest. After 4 years, he paid rupees 79,040 to settle his debt. What
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹி borrowed the money கேக்குறாங்க. ஓகே, அப்ப எனக்கு என்ன பண்றாங்கன்னா 52000 ரூபாய் கடன் வாங்குறாரு. பட் எவ்வளவு ரூபாய் ரிட்டர்ன் செலுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 79040 ரூபாய் செலுத்துறாரு. எத்தனை வருஷம் கழிச்சு? 4 வருஷம் கழிச்சு அவரு 79040 ரூபாய் செலுத்துறாங்களா? அப்போ அவர் வாங்கின தொகையும் அவர் கொடுத்த தொகைக்குள்ள வித்தியாசம் தான் எனக்கு என்னவா இருக்கும்? தனி வட்டியா இருக்குமா? அப்ப நம்ம தனி வட்டி கண்டுபிடிச்சிடலாமா ஈஸியா? இப்ப பாருங்க பாருங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 79040 அப்படின்றது என்னுடைய மொத்த தொகை, 52000 அப்படின்றத என்னுடைய அசலா. இதை கழிச்சு எனக்கு என்ன கிடைக்கும்? தனி வட்டி கிடைக்கும். அப்ப எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு ஓவரால் தனி வட்டி? 04072 27040 ரூபாய் அப்படின்றது எனக்கு அவர் ஓவராலா செலுத்தக்கூடிய தனி வட்டி. ஓகேவா? அப்ப எனக்கு எஸ்ஐ தான் எனக்கு கண்டுபிடிச்சிருக்கேனா? அகைன் எனக்கு எஸ்ஐயோட ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? அதை நம்ம SI is equal to PNR divided by 100. அப்ப 27040 is equal to எனக்கு பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 52000. n எத்தனை வருஷம்? 4 வருஷம். எனக்கு 6 தான் கேக்குறாங்க. அப்ப 6 divided by 100 போட்டுக்கலாமா? இந்த 2 0க்கு இந்த 2 0 கட் பண்ணிக்கலாம். இந்த 0க்கு இந்த 0 கட் பண்ணிக்கலாமா? அகைன் என்ன பண்ணலாம்? 4 ஆல் டிவைட் பண்ணுவோமா? அப்ப 4 ஆல் அது டிவைட் ஆகுதான்னு பாருங்க. சோ எனக்கு எத்தனை டைம் போகும்பா? 5 டைம் 20, 6 டைம் 24. அப்ப எனக்கு 6 டைம்ஸ் போட்டோம்னா எவ்வளவு வரும் எனக்கு? 24, ரிமைனிங் 3. 7 டைம்ஸ் போட்டோம்னா 28, ரிமைனிங் 2. அகைன் நான் 6 டைம்ஸ் போட்டோம்னா எவ்வளவு வரும் எனக்கு? 24 கிடைக்குமா? சோ நெக்ஸ்ட் இத பாருங்க எனக்கு 2 டேபிள் அடிக்கலாமா? சோ 2 டேபிள் அடிச்சோம்னா 26. இது எனக்கு 2 டேபிள் அடிச்சா எவ்வளவு வரும்? 3 டைம்ஸ் 8 டைம்ஸ் வரும். அகைன் நான் டிவைட் பண்ணா எனக்கு எத்தனை டைம் வரும்? 13. இங்க எத்தனை டைம் டிவைட் பண்ணலாம்? 1 6 9 இருக்குமா? 13 × 13 தான் 169. அப்ப r = என்னவா கிடைச்சிருக்கு எனக்கு? 13 கிடைச்சிருக்கு. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 13%. ஆப்ஷன் டி தான் வரணும். சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If Manohar pays an interest of rupees 750 for 2 years on the sum of rupees 45,000, find the rate of simple interest. எல்லாத்தையுமே நமக்கு என்ன கேக்குறாங்க? ஜஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்டிட்டே இருக்காங்க. ஓகேவா? அப்ப எனக்கான ஃபார்முலா என்னப்பா? SI is equal to PNR divided by 100. என்னோட SI எனக்கு இங்க எவ்வளவு? 750. பிரின்சிபல் எவ்வளவு? 4500. n எனக்கு கொடுத்திருக்காங்களா? எஸ், 2 வருஷம் கொடுத்திருக்காங்க. 6 தான் கேக்குறாங்க. அப்ப r divided by 100 போட்டுக்கலாமா? இந்த 2 0க்கு இந்த 2 0 டேட்டா அடிச்சுக்கலாமா? அகைன் எனக்கு என்ன பண்ணலாம்? சோ எனக்கு இந்த 45 நான் 5 ஆல் அடிக்கிறேன். எத்தனை டைம்? 9 டைம்ஸ் போடலாமா? சோ இந்த 750 5 ஆல் டிவைட் பண்ணா எத்தனை டைம் வரும்? 1 டைம் எனக்கு 5, ரிமைனிங் 2. 5 டைம்ஸ் இந்த 0 அப்படியே வந்துருமா? நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? 2 ஆல் அடிச்சா எனக்கு எத்தனை டைம் வரும்? 75. அப்ப 75 divided by 9 is equal to தான் எனக்கு என்னது? 6. இப்போ நான் 3 ஆல் அடிக்கலாமா? அப்ப இங்க 3, இங்க எனக்கு 25 கிடைக்குமா? அகைன் 25 3 ஆல் அடிச்சா எத்தனை டைம் வரும்? சோ எனக்கு 8 3 24, ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 1 இருக்கும். அப்ப மேல 1, டினாமினேட்டர்ல 3 இருக்குமா? அப்ப 8 1/3 ன்னு எடுத்துக்கலாமா ஓவரால் நானு? அப்ப 8 1/3 ன்றப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கணும்? ஆப்ஷன் பி தான் இருக்கணும். சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If the simple interest at the rate of x% per annum for x years for rupees x, then the principal amount is ன்னு கேக்குறாங்க. சோ எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க நமக்கு? in terms of x வச்சு கொடுத்திருக்காங்களா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கு எதுக்கு வேல்யூ கொடுத்திருக்காங்களோ அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம்? just x ன்னு எடுத்துக்கலாம்ல. சோ அப்ப இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க x என்னதுப்பா? சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க எனக்குங்க? என்னோட simple interest at rate of x% per annum. அப்ப எனக்கான rate of interest என்ன கொடுத்திருக்காங்க எனக்கு இங்க? x% கொடுத்திருக்காங்க. அகைன் என்னோட n வந்து பாத்தீங்கன்னா x கொடுத்துட்டாங்க. என்னோட SI-மே என்ன கொடுத்திருக்காங்க? n கொடுத்துட்டாங்க. எனக்கு இங்க கேக்குறது என்னது? பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் தான் கேக்குறாங்க. அப்ப என்னோட ஃபார்முலா என்னது? SI is equal to PNR divided by 100. என்னோட SI எனக்கு இங்க எவ்வளவுப்பா? சாரி, இங்கேயே எனக்கு x தால கொடுத்திருந்தாங்க. சோ அப்ப XI வந்து x. பிரின்சிபல் அமௌண்ட் எனக்கு தெரியாது. சோ அப்ப நான் p ன்னு எடுத்துக்கலாமா? அகைன் n எனக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? x. r எனக்கு x ஆ தான் கொடுத்திருந்தாங்க. அப்ப x divided by 100. அப்ப இந்த x நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்ப p ரைட் ஹேண்ட் சைடு வச்சிட்டேனா இந்த x by 100 ஈக்குவல் ஆகறப்ப என்ன ஆகும்? அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறிடுமா? 100 by x ன்னு மாறும். எனக்கு இதுக்கு மேல ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? கண்டிப்பா இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்ப என்னோட ஆன்சர் 100 by x தான். சோ ஆப்ஷன் B தான் வரணும். ஓகேவா? சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. At what rate of simple interest the principal of rupees 48,000 will amount to rupees 55,000
560 in 2 years 3 months. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம், கொஸ்டின் நம்பர் 1லையும் சேம் இதே கொஸ்டின் தான் இருந்துச்சு. ஸோ அதோட ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னப்பா, ஆப்ஷன் சி 7%. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம எக்ஸ்பிளேஷன் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டர்மே கொடுத்துட்டோம். அதனால இங்கே என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் இங்கே பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 14. ரூபாய் 800 ஆனது 3 வருட தனி வட்டியில் மொத்தம் ரூபாய் 920 மாறுகிறது. வட்டி விகிதம் 3% அதிகரித்தால் கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு இங்கே கொடுத்துருக்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோப்பா, என்னுடைய அசல் எனக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, என்னோட பிரின்சிபல் 800, அமௌண்ட்ன்றது 920, என்னன்றது 3 வருஷம். எனக்கு இங்கே என்ன கொடுக்கல, வட்டி விகிதம் கொடுக்கல. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், வட்டி விகிதம் கண்டுபிடிக்கணுமா. அப்போ என்னோட பிரின்சிபலுக்கும் என்னுடைய அமௌண்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது, எனக்கு இங்கே வட்டி. ஓகேவா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது, 920 800 போச்சுன்னா 120 ரூபா கிடைச்சிருக்கு. அந்த 120 எத்தனை வருஷத்துக்குப்பா, 3 வருஷத்துக்கு கிடைச்சது. அப்போ எனக்கு 1 வருஷத்துக்கு என்ன பண்ணலாம், அதை 3 டிவைட் பண்ணிட்டா எனக்கு கிடைச்சிருமா. அப்போ 40 ரூபாய், அதாவது 40 ரூபாய் அப்படின்றது எனக்கு என்னது, 1 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய என்னுடைய வட்டி விகிதம். அப்போ இந்த 40ன்றது என்னுடைய அசல் எத்தனை சதவீதம் கண்டுபிடிச்சோம்னா எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடலாமா. அப்போ 40ன்றது என்னுடைய அசல் எவ்வளோ, 800. இது எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், இன்ட்டு 100 மல்டிபிள் பண்ணுவோமா. 2 0 கட் ஆயிரும். 8ல் 40 அடிச்சோம்னா 5%. அப்போ ஒரிஜினல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, எனக்கு இங்கே 5% இருந்திருக்கும். அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, வட்டி விகிதம் 3% அதிகரிக்குன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ இந்த 5ஓட என்ன பண்ணிப்பீங்கப்பா, பிளஸ் 3% ஆட் பண்ணோம்னா 8% கிடைக்குமா. அப்போ ரிமைனிங் இருக்க அதே டேட்டா வச்சு என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 8% போட்டு எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், என்னுடைய மொத்த தொகை தான் கேட்குறாங்க. அப்போ மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எஸ்ஐ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோட பிரின்சிபலை நம்ம அதை ஆட் பண்ணிக்குவோமா. அப்போ கண்டுபிடிங்க, எஸ்ஐக்கான ஃபார்முலா என்னது, PNR டிவைடட் பை 100. ஸோ எனக்கு இங்கே எஸ்ஐ கொடுக்கலையாப்பா, எஸ்ஐ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ எனக்கு பிரின்சிபல் எனக்கு எவ்வளோ, 800, என்னன்றது 3 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி 5 + 3, அப்போ 8 எடுத்துக்கோமா, டிவைடட் பை 100. 2 0 கேன்சல் ஆயிருமா. 8 × 8 64, 64 × 3 எவ்வளோப்பா வரும், 192. அப்போ இதுதான் எனக்கான எஸ்ஐயா. எனக்கு என்ன கேட்குறாங்க, 3 வருஷம் கழிச்சுக்கு மாறக்கூடிய மொத்த தொகை கேட்குறாங்க. அப்போ எனக்கு பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐ தான் எனக்கு என்னதுப்பா, அமௌண்ட். அப்போ பிரின்சிபல் எனக்கு எவ்வளோ, 8000, பிளஸ் எனக்கான தனி வட்டி எவ்வளோ, எஸ்ஐ 192. 2 ஆட் பண்ண கிடைக்குது 992 தான் கிடைக்கும். அப்போ என்னுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரணும். கொஸ்டின் நம்பர் 15. Find the simple interest on rupees 5x² y² for 4xy years at 7y% per annum. ஸோ ஒன்றுமே இல்லை, நமக்கு டெஸ்ட் நம்பராக கொடுக்காம இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு XYZ மாறிலியாக வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோமா, அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ எஸ்ஐக்கான ஃபார்முலா என்னப்பா, எஸ்ஐக்கான ஃபார்முலா PNR டிவைடட் பை 100. ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா, ஏன்னா ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் கொடுத்துருக்காங்களா, ஆன் கொடுத்துருந்தாங்க. அதான் என்னது எனக்கு இங்கே என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டா. அப்போ எனக்கு இங்கே பிரின்சிபல் என்ன பண்ணிக்கலாம், 5x² y². அகைன் என்னன்றது எவ்வளோப்பா, 4xy. அப்போ இன்ட்டு 4xy. அகைன் ஆர்ன்றது என்னதுங்க, ஆர்ன்றது 7y%. அப்போ 7y டிவைடட் பை 100 போட்டுக்கலாம்ல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எனக்கு இந்த 100 5 4 அடிச்சு கொடுக்கலாமா. ஸோ அப்போ 5 × 4 எவ்வளோ, 20. 20 100 அடிச்சோம்னா எவ்வளோ கிடைக்கும், எனக்கு இங்கே 5 கிடைக்குமா. அப்போ நம்பர் வைஸ் எனக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் வைஸ் என்ன இருக்கு, எனக்கு 7 5 மட்டும் தான் இருக்கு. அப்போ 7/5 எடுத்துக்கலாமா தனியா, 7/5 நீங்க தனியா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்ப்பா, எனக்கு இந்த மாதிரி எக்ஸ் ஒய் அதோடைய மடங்கு எல்லாமே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் இருக்கப்ப அதோட மடங்குகளை மட்டும் ஜஸ்ட் கூட்டிப்போமா. அப்போ எனக்கு இங்கே பாருங்க x² இருக்கு, இங்கே என்ன இருக்கு எக்ஸ் பவர் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதால மீனிங். அப்போ ஒய் பவர் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்குன்றதால மீனிங். அப்போ இங்கே x/2 இங்கே x/1. அப்போ என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஆட் பண்ணிக்குவோமா. அப்போ என்னவா மாறுது, x³ மாறும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க இங்க y² y/1 y/1. அப்போ எனக்கு y பவர்ல எனக்கு என்ன இருக்கு, 2 இருக்கு, இங்கே 1 இருக்கு, இங்கே 1 இருக்கு. அப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா y/4 இருக்குமா.
ஸோ இப்போ எனக்கு இதுக்கு மேலே என்னால் சால்வ் பண்ண முடியாதுல்ல. ஸோ இப்போ பாருங்க எனக்கு 7/5 x³ y⁴ தான் இதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்னுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ரூபாய் 1500க்கு 3 ஆண்டுகளில் இரு வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டி வித்தியாசம் ரூபாய் 13.50 எனில் வட்டி விகிதங்களின் வித்தியாசம் கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்குள்ள டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்குள்ள டிஃபரன்ஸ் என்ன பண்ணுவோம்? SI மைனஸ் SI போட்டுக்கலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் கிடைக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா R1 எடுத்துக்கலாம். செகண்ட் கிடைக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? R2 எடுத்துக்கலாமா? சேம் அதே ஃபார்மட் தான். ஓகேவாப்பா? அப்போ என்னுடைய ஃபார்முலா என்னது? PNR divided by 100. ஆனா என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு R1 செகண்டுக்கு நம்ம R2 எடுத்துக்கிறோம். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 13.50 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்க எனக்கு இங்க என்னோட பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1500. இப்போ P வந்து எனக்கு இங்க எவ்வளவு? 1500. ஏன் என்ன கொடுத்துருக்காங்க? 3 வருஷத்துக்கு. R எவ்வளவு எனக்கு தெரியாது. அப்ப இங்க நான் R1 எடுத்துக்கிறேன். டிவைடட் பை 100 மைனஸ். சோ பிரின்சிபல் எவ்வளவுப்பா? 1500 n 3 R2 எவ்வளவு தெரியாது. சோ அப்ப டிவைடட் பை 100. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க? 13 ரூபாய் 50 பைசான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண என்ன கிடைச்சிரும்? நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருமா? சோ இப்ப பாருங்க 2 0 2 0 இதுக்கு 2 0 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 15 × 3. அப்ப நான் 15 மட்டும் நான் காமனா எடுத்துட்டேன்னா R1 மைனஸ் R2 இஸ் ஈக்குவல் டு 13.50 இருக்குமா? எனக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் கேட்குறாங்க. அப்ப வித்தியாசம்னா R1 மைனஸ் R2 தானே. இப்போ R1 மைனஸ் R2 இஸ் ஈக்குவல் டு 13.50 டிவைடட் பை 45. ஸோ இங்க என்ன பண்ணிருக்கோம்? 3 × 5 அப்படின்ற 15 × 5 என்ன கிடைக்கும் எனக்கு? இங்க 45 தான் கிடைக்கும். அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? 45 னா ஆட்டோமேட்டிக்கா ஈக்குவல் கீழ போகும்போது எனக்கு டிவிஷன்ல 45 போயிருமா? அப்ப இத நான் அடிச்சு கொடுக்கிறது எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 0.3% கிடைக்கும். என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரணும். ஓகேவா? சோ உங்களுக்கான நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு தொகையின் தனி வட்டியானது அசலின் 4/9 ஆகும் மற்றும் அதன் காலமும் வட்டி விகிதமும் சமம் எனில் ஆண்டு வட்டி விகிதம் யாருன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ ஆண்டு வட்டி விகிதம் யாது அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். சோ எனக்கு ஒரு தொகையின் தனி வட்டியானது அசலின் 4/9 ஆகுமா? அப்போ அசல் வந்து எனக்கு எவ்வளவு இருக்குங்க? 9 இருந்துச்சுன்னா எனக்கு அந்த தனி வட்டி 4 இருக்குமா? அப்ப பிரின்சிபல் எனக்கு இங்க எவ்வளவு பாத்தீங்கன்னா 4 பிரின்சிபல் எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கப்பா? 9 பார்த்து கொடுத்துருக்காங்களா? அப்ப பிரின்சிபல் எனக்கு இங்க 9, என்னோட தனி வட்டி எனக்கு எவ்வளவு இருக்கும்? 4 இருக்கும். சோ அப்ப எனக்கு என்னுடைய ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதிக்கலாம்ல. அப்ப SI is equal to என்ன வரும் எனக்கு இங்க? PNR divided by 100. அப்ப SI க்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க எனக்கு இங்க? 4 எடுத்துக்கோமா? பிரின்சிபல் எனக்கு 9. n எத்தனை வருஷம்ப்பா? எனக்கு இங்க வருஷம் கொடுத்திருக்காங்களா பாருங்க. அதன் காலமும் வட்டி விகிதமும் சமம் சொல்லிருக்காங்களா? அப்ப ரெண்டுமே எனக்கு சேமா தான் இருக்கும். எனக்கு ரெண்டுமே அன்னோன் என்ன பண்ணிக்கலாம்? நான் x ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப என்ன பண்றேன்? நான் இங்க x ன்னு எடுத்துக்கிறேன். x into x divided by 100 எடுத்துக்கலாமா? சோ அப்போ எனக்கு இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்? 4 is equal to 9 into x square by 100 எழுதிக்கலாம்ல. ஏன்னா அந்த ஹோல் டிவைடட் பை 100 தான் நம்ம இங்க எழுதி இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் என்ன பண்ணுங்க? x மட்டும் அந்த பக்கம் வச்சிட்டு, ஓகேவா? சோ இப்போ x ஸ்கொயர் இருக்குல, x ஸ்கொயர் மட்டும் அந்த பக்கம் வச்சிட்டு ரிமைனிங் இருக்கிறதையும் என்ன பண்ணிக்கலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துக்கலாமா? அப்ப x square is equal to 4 into 100 எவ்வளவு இருக்கும்? 400 divided by 9 இருக்குமா? அப்ப எனக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்றதுக்கு, அதாவது இந்த ரூட்டை கேன்சல் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டு பக்கமே நான் இங்க ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாமா? அப்ப இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு x மட்டும் கிடைக்கும்ல. அப்ப x எவ்வளவுப்பா இருக்கும்? ரூட் ஆஃப் 400 divided by 9 அப்ப எனக்கு 400 ரூட்ல இருந்து எடுத்தா எவ்வளவு இருக்கும்? 20 ஸ்கொயர் தான் 400, 3 ஸ்கொயர் 9. சோ அப்ப இத அடிச்சு கொடுத்தா எவ்வளவு வருது எனக்கு இங்க? 6 18, ரிமைனிங் 2/3%. அப்ப எனக்கு 6 2/3 அப்படின்றது என்னோட ஆன்சரா இருக்குமா? சோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் B தான் வரணும். ஓகேவா? சோ உங்களுக்கான நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. If Meena gives the interest of rupees 45 for 1 year at 9% per annum
and she has borrowed the amount of rupees 4x, find the x ன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ அப்ப எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, அகைன் எத்தனை வருஷம்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதோடைய அமௌண்ட் கண்டுபிடிக்கணுமா? சோ அதோட தொகை, அசல் கண்டுபிடிக்கணும்ல. அந்த அசல் தான் எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க? 4x ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு அசல் தான் 4x னா நான் x கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன்? அந்த அசலை 4 ஆல் டிவைட் பண்ணானே x கிடைச்சிருந்தால. சோ அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, என்னுடைய ஃபார்முலா என்னது? SI is equal to PNR divided by 100. எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? SI தான் கொடுத்திருக்காங்க. எவ்வளவுப்பா? 45. பிரின்சிபல் தான் எனக்கு கேக்குறாங்க. அப்ப P n வந்து 1 இயரா? எஸ், இங்க 1 இயர் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. R எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 9%. அப்ப 9 divided by 100 எடுத்துக்கலாமா? சோ அப்ப எனக்கு டேட்டா இத அடிச்சு கொடுங்க. 9 சோ I 9 45. அப்ப பிரின்சிபல் ஈக்குவல் என்னப்பா இருக்கும்? இந்த 5 இந்த 100. அப்ப 5 × 100 எவ்வளவு வரும்? 500 ன்னு கிடைக்குமா? அப்ப நான் இங்க பிரின்சிபல் கண்டுபிடிச்சேன். என்ன தெரியுங்க? 500 அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. எனக்கு இப்ப கண்டுபிடிச்ச பிரின்சிபல் தான் எனக்கு எவ்வளவுப்பா? 4x ஆ? அப்ப எனக்கு என்ன கேக்குறாங்க? x கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? டேட்டா நான் 4 ஆல அடிச்சோம்லாம். 4 ஆல அடிச்சா எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 1 டைம் ரிமைனிங் 1, 2 டைம்ஸ் வந்து 8, ரிமைனிங் 1, சாரி ரிமைனிங் 2 இருக்குல்ல, 5 டைம்ஸ். அப்ப x எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 125. அப்ப என்னோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி தான் வரணும். ஓகேவா? உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. தனி வட்டியில் அசலானது n ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் எனில் அது எத்தனை ஆண்டுகளில் m மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நமக்கு இங்க தனி வட்டியில் என்னோட அசல் என்ன ஆகுது? இரட்டிப்பாகுது. அப்ப என்னோட பிரின்சிபல் அப்படின்றப்ப நம்ம என்னன்னு கெஸ் பண்ணுவோம்? p ன்னு எடுத்துக்குவோம். அமௌண்ட் என்னப்பா ஆகும்? இங்க 2p இருக்குமா? அப்ப SI அப்படின்றது என்னவா இருக்கும்? எனக்கு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல்ன்றப்போ 2p minus p is equal to என்னவா இருக்கும்? எனக்கு இங்க p ன்னு இருக்கும். அப்போ எனக்கான n என்ன கொடுத்திருக்காங்க? இங்க just n years தான் கொடுத்திருக்காங்க. அப்ப என்னோட n என்னதுங்க? n years. அப்ப என்னோட SI ஃபார்முலா என்னப்பா? PNR divided by 100 ஆ? அப்ப எனக்கு இங்க SI எனக்கு தெரியும் p. பிரின்சிபலும் எனக்கு p தான். n எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? just n. r என்ன கொடுத்திருக்காங்கப்பா? எனக்கு r தான் ஃபர்ஸ்ட் எனக்கு டேர்ம்ல கண்டுபிடிக்கணுமா? அப்ப into r divided by 100 போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் இத சால்வ் பண்ணும்போது pp டேட்டா கேன்சல் ஆயிரும். எனக்கு இங்க r தான் வேணும். அப்ப r = என்னவா இருக்கு? எனக்கு இங்க 100 divided by n தான் எனக்கு என்னவா கிடைக்கும்? இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். சோ அகைன் செகண்ட் டேர்ம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. எனக்கு அது எத்தனை ஆண்டுகளில் m மடங்காகும் கேக்குறாங்க. இங்க நமக்கு என்ன கேக்குறாங்க? எனக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப n தான் எனக்கு கேக்குறாங்க. அப்ப சேம் என்னதுப்பா? என்னோட பிரின்சிபல் அமௌண்ட்ன்றது இரட்டிப்பாதல ஆகுது சொல்லிருக்காங்க. அப்ப எனக்கு p ஆ இருக்கும். அப்ப m மடங்குனா என்னது? சாரி, இங்க இரட்டிப்புனா இங்க 2p ன்னு போட்டோம். இங்க எனக்கு அமௌண்ட் என்னவா மாதிரி இருக்கும்? m மடங்கா மாதிரி இருக்குமா? அப்ப mp ன்னு போடுவோமா? அப்ப இங்க SI ன்றது என்னவா இருக்கும்? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல், அதாவது mp மைனஸ் p. இதுல காமன் என்ன எடுக்கலாம்? p ஐ காமன் எடுத்துட்டோம்னா m மைனஸ் 1 ன்றது எனக்கு என்ன? இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப SI = p divided by 100 போட்டுக்கலாமா? அப்ப இதான் என்னோட SI. p எவ்வளவு? ஜஸ்ட் பிரின்சிபல் தான் எனக்கு p ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? சோ n எனக்கு தெரியுமா? n வந்து எனக்கு கேக்குறதே n தான். அப்ப n அப்படியே எடுத்துக்கலாமா? r அப்படின்றது என்னதுப்பா? 100 divided by n ஆ? சோ அப்ப எங்க என்ன கேன்சல் ஆகும்னு பாருங்க. இந்த எண்ணும் இந்த எண்ணும் கேன்சல் ஆயிருமா? சோ எனக்கு இந்த இடத்துல ஹோல் டிவைட் பை 100 போடுவோம்ல. ஏன்னா PNR டிவைட் பை 100. எனக்கு r க்கு பதிலா 100 டிவைட் பை n போட்டாச்சு. டிவைட் பை 100 க்கு என்ன பண்ணனும்? அடிஷனலா ஒரு 100 போட்டுக்கணும்ல. இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிருமா? எனக்கு என்ன கேக்குறாங்க? எத்தனை ஆண்டுகள்ன்றப்ப எனக்கு கேபிட்டல் n கேக்குறாங்க. அப்ப இந்த ஸ்மால் n ஈக்குவல் அங்க போகும்போது என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷனா மாறிடுமா? அப்ப m minus 1 into n தான் எனக்கான ஓவரால் ஆன்சர். சோ அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் C. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. For what sum will be the simple interest at r% per annum for 2 years will be r அப்படினு கேக்குறாங்க. ஓகேவா? சோ அப்ப எனக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்கப்பா? will be னா எனக்கு இதுதான் என்னது? இந்த r தான் எனக்கு இங்க simple interest. சோ இந்த r% ன்றது எனக்கு rate of interest. என்ன கேக்குறது sum. sumனா என்னதுங்க? பிரின்சிபல் தான் கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப எனக்கான ஃபார்முலா என்னது? SI is equal to PNR divided by 100. அப்ப எனக்கான SI என்ன கொடுத்துட்டாங்க? இங்க r ன்னு கொடுத்துட்டாங்க. p எனக்கு தெரியுமா? சோ p எனக்கு தெரியாது. அதான் என்கிட்ட கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? நான் இங்க p பிரின்சிபல் அப்படியே எடுத்துக்கலாமா? n ன்றது என்னப்பா கொடுத்திருக்காங்க? 2 years ஆ? அகைன் r ன்றது என்ன கொடுத்திருக்காங்க? r% தான் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப டிவைடட் பை 100 ஆ? அப்ப என்ன ஆகும் எனக்கு இந்த இடத்துல? r உம் கேன்சல் ஆயிரும். அகைன் p is equal to என்ன இருக்கும்? 100 divided by
2. ஸோ 2 ஆல் அடிச்சா எனக்கு என்ன கிடைக்குது 50. அப்போ என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 50. ஸோ ஆன்சர் பி தான் வரணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் சம் ஆஃப் மணி வில் கிவ் 1 as the interest per day at the rate of 5% per annum as simple interest? அப்போ எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்குது ₹1 எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக கொடுக்குதா? அப்போ இங்கே டே வைஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே அப்போ அப்போ ஒரு நாள் அப்படின்றதா நீங்கள் எனக்கு அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1ன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன கேட்குறாங்க தனி வட்டி தான் தனி வட்டி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு ₹1 கொடுக்குது, எனக்கு அசல் தான் கேட்குறாங்க. அப்போ ஜஸ்ட் என்னுடைய ஃபார்முலா என்னது SI is equal to PNR divided by 100. எனக்கு SI எனக்கு எவ்வளோ கொடுக்குறாரு ₹1 கொடுத்துருக்கா. இப்போ 1 is equal to P எனக்கு தான் கேட்குறாங்களா. இப்போ பிரின்சிபல் N எத்தனைப்பா ஒரு நாளைக்கு ₹1 கொடுக்குது. ஓகேவா அப்போ ஒரு நாளைக்கு ₹1 என்ன பண்ணலாம் நீங்க 1 divided by 365 எடுத்துக்கலாமா. ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன எடுத்துக்கலாம் 1 divided by 365 ஏன்னா டேஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ டேஸில் எனக்கு ஈரா மாத்திரம் என்ன பண்ணுவேன் divided by 365 போடுவேனா. அகைன் R எவ்வளோ 5% divided by 100. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் இந்த 5 வச்சு இந்த 100 அடிச்சோம்னா எவ்வளோ கிடைக்கும் 20 டைம்ஸ் கிடைக்குமா. அப்போ எனக்கு PNI ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாமா. அப்போ ரிமைனிங் எல்லாமே என்ன ஆகும்ப்பா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகுமா. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு 365 into 20. அப்போ 365 into 20 எவ்வளோ வரும் 7300. சாரி இங்கே எனக்கு என்ன இருக்கு P இஸ் ஈக்குவல் டு என்னது P. அப்போ எனக்கு பிரின்சிபல் தான் கேட்குறாங்க. அப்போ எனக்கு என்ன அமௌண்ட் வந்திருக்கு 7300. ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் B தான் வரணும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 22. A man loses 55.50 yearly when the annual rate of interest fall from 11.5% to 10%. Is capital loss கேக்குறாங்க. ஓகேவா. அப்ப இனிஷியல் எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருந்திருக்கு 11.5% இருக்கு. எனக்கு ரேட் 2 என்னவா இருக்கு இது எவ்வளவா குறைஞ்சிருக்கு 10% எனக்கு குறைஞ்சிருக்கு சொல்லிருக்காங்களா. அப்படி குறையும் போது எனக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கும் 1.5% குறைஞ்சிருக்கும். இந்த 1.5% குறைஞ்சா எனக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு 55.50 லாஸ் ஆயிருக்கா. அப்ப 55.50 லாஸ் ஆயிருக்கு. எனக்கு என்ன கேட்குறாங்க என்னோட கேபிட்டல் கேட்குறாங்க. என்னோட கேபிட்டல்ன்றப்ப எப்பயுமே என்னவா இருக்கும் 100% இருக்குமா. அப்புறம் என்ன கண்டுபிடிக்கலாம் எனக்கு 100% கண்டுபிடிச்சா என்னோட ஆன்சர் கிடைச்சிருமா. அப்ப 100% எக்ஸ்னா இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா. அப்போ 1.5 into x is equal to 50.50 into 100 மாறுமா. அப்ப x is equal to என்ன பாருங்க எனக்குங்க ஜஸ்ட் அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன இருக்கும் எனக்குங்க 5550 divided by இந்த 1.5 எப்படி எழுதிக்கலாம் 1/2 எழுதலாமா. ஸோ இதை அடிச்சு கொடுத்தா எனக்கு 3/2 கிடைக்கும். அப்ப 3/2 அப்படின்றப்போ கீழே எனக்கு 3 into 2 நான் போட்டுக்கலாம்ல. ஸோ இப்போ அதை அடிச்சு கொடுங்க எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஸோ எனக்கு ஒரு டைம் அடிச்சோம்னா 3 ரிமைனிங் 2 8 3 24 ரிமைனிங் 1 I3 15 0. அப்போ எனக்கு 1850 into 2 இருக்குமா. அப்போ 1850 into 2 போட்டால் என்ன கிடைக்கும் எனக்குங்க 3700 கிடைக்குமா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரணும். ஓகேவா. உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு மனிதர் அவரிடம் உள்ள மொத்த தொகையில் 40% ஆண்டுக்கு 15% மீதமுள்ள 50% ஆண்டுக்கு 10% வீதமும் மீதமுள்ளதை ஆண்டுக்கு 18% வீதம் கடனாக கொடுக்கிறார் எனில் முழு அசலுக்கும் வட்டி கணக்கிடப்பட்டால் ஆண்டு வட்டி என்னவாக இருக்கும் கேட்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இங்க நமக்கு என்ன கொடுக்கல பிரின்சிபல் அமௌண்ட் சொல்லி எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க பெர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம் எனக்கு ஓவரால் 100ன்னு சொல்லி அச்சீவ் பண்ணிக்கலாமா. அப்போ எனக்கு கொடுக்கக்கூடிய மொத்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா இங்கே 100. அதை எத்தனை பாட்டா பிரிச்சிருக்காரு 3 பாட்டா பிரிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளோ கொடுக்குறாருப்பா 40%. அப்போ எனக்கு 100ல் 40% எவ்வளோ இருக்கும் 40 ரூபாய். அகெயின் மீதமுள்ள 50%. அப்போ எனக்கு 40 கொடுத்துட்டாருன்னா மீதம் எவ்வளோ இருக்கும் 60 ரூபாய் இருக்குமா. அப்போ 60 ரூபாயில் 50% எனக்கு எவ்வளோ 30 ரூபாய். அப்போ இங்கே எனக்கு 30. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிறது எனக்கு 40 + 30 70. 70 100ல இருந்து போச்சுன்னா அகைன் எவ்வளோ இருக்கும் 30 இருக்குமா. இந்த முதல் 40% என்ன பண்றாரு 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறாரு. செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லையும் தேர்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா 18% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லையும் கொடுத்துறாரு. ஓகேவா. அப்போ மொத்தமா எனக்கு 100ல எவ்வளவு அமௌண்ட் கண்டுபிடிச்சோம்னா எனக்கு இதோட அமௌண்ட் கண்டுபிடிச்சு 100ல எத்தனை சதவீதம் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருமா. அப்போ பாருங்க எனக்கு இதுல எவ்வளோப்பா கிடைக்கும் 10னா ஒரு 4 15னா
6 கிடைக்கும். ஸோ இங்க எத்தனை கிடைக்கும்? 3 கிடைக்குமா? 10%. 30ல 18% எவ்வளவு இருக்கு எனக்கு? இங்க 30ல 18னா 5.4 இருக்குமா? ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண எவ்வளோப்பா கிடைக்குது? ஸோ 12 ஆட் பண்ணுங்க, எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 14.4 கிடைக்குமா? 14.4 இந்த 100ல எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கலாம்ல? ஸோ அப்போ 100% இன்ட்டு 100 போடுவோமா? இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எல்லாம் இருக்கு 14.4% தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் a simple interest on rupees 2700 for 8 months at 5 paisa per rupee per month ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு ஒரு மாசத்துக்கு 5 பைசா. நமக்கு என்ன வேணும்? ஒரு வருஷத்துக்கு தானே எனக்கு இங்க எண் கேட்போம். அப்ப எனக்கு ஒரு வருஷத்துக்குன்றப்ப எப்படிப்பா கன்வெர்ட் பண்ணலாம்? ஒரு மாசத்துக்கு 5 பைசானா ஒரு வருஷத்துக்கு எத்தனை பைசாவா இருக்கும்? 60 பைசாவா இருக்குமா? அப்ப 60 டிவைடட் பை 100 என்னவா இருக்கும்? எனக்கான எண்ணா இருக்குமா? அப்ப எனக்கு கேட்கறது என்னதுங்க? தனி வட்டி தான் கேட்கறாங்க. அப்ப SI is equal to PNR divided by 100. அப்ப SI என்னப்பா இருக்குங்க? என்னோட பிரின்சிபல் எவ்வளவு தெரியும் எனக்கு? இங்க 2700. n அப்படின்றது எனக்கு இங்க 60/100. rன்றது எவ்வளவு கொடுத்திருக்காங்க எனக்கு இங்க? சாரி, nன்றது இங்க 8 months இல்ல. சோ அப்ப nன்றது எனக்கு 8 months என்ன பண்ணுவோம்? எனக்கு 8ன்றதை எனக்கு 12 ஆல் டிவைட் பண்ணுவோமா? இதனால எனக்கு இயரா மாத்திரதுக்காக 12 ஆல் டிவைட் பண்ணுவோம். rன்றது என்ன கொடுத்திருக்காங்க எனக்கு இங்க? 60/100 ன்னு கொடுத்திருக்காங்களா? சோ அப்படியே எழுதியாச்சு. இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணுங்க. சோ அப்ப எனக்கு இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? 4 12 12 5 12 60. இப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 27 × 8 40 இருக்கா? சோ இப்போ நீங்க 27 4ஆல மல்டிபிள் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 27 × 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு 108 கிடைக்குமா? சோ இந்த ஒரு 0 அப்படியே போட்டுக்கலாம். அப்ப இதுக்கான ஆன்சர் எவ்வளவு? 1080. சோ ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சர். சோ உங்களுக்கான நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 25. ரூபாய் 12500க்கு ஆண்டு வட்டி வீதம் 12% மே 22 1993 முதல் 2 ஆகஸ்ட் 1993 வரை உள்ள நாட்களுக்கு தனி வட்டி காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நமக்கு கொடுத்துருக்க டேஸ் இருக்குல்ல, அதுல ஓவரால் எத்தனை டேஸ்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல எனக்கு மே 12ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவாப்பா? ஸோ இப்போ மே மந்த்ல எனக்கு ஓவராலாக எத்தனை நாள் கொடுத்துருப்பாங்க? ஸோ மே மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை நாள் இருக்கு? 31 நாள் இருக்கா? அப்போ 31 நாள் இருக்கு. அப்ப எனக்கு எத்தனை நாள் இருக்கும்? 31ல இருந்து 22 போச்சுன்னா ஜஸ்ட் கவுண்ட் பண்ணி பாருங்களேன். 21 கிடைக்கணும். ஏன்னா நமக்கு 22 ஆட் பண்ணிடுவோமா? அப்ப 21 கிடைச்சா மேல எனக்கு ஒரு 10 நாள் இருக்குமா? ஏன்னா நமக்கு 31 நாள் மொத்தமா இருக்கு. 22வது நாளே என்ன பண்ணிருக்கோம்? நம்ம 22ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமா? அப்ப 22ஆம் தேதிக்கும் சேர்த்தால எனக்கு என்ன பண்ணுவாங்க? இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ 31ல இருந்து 21, ஏன்னா இதுக்கு முன்னாடி நாள் கழிச்சா எனக்கு மொத்தம் எத்தனை நாள் இருக்குன்னு தெரியும். அப்ப எனக்கு எத்தனை நாள் இருக்கும்? மே மாசத்துல ஒரு 10 நாள் இருக்கும். நெக்ஸ்ட் ஜூன்ல எவ்வளவு நாள் இருப்பா இருக்கு? 30 நாள். ஜூலைல எவ்வளவு நாள் இருக்கு? 31. ஆகஸ்ட் எத்தனாம் தேதி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? 2ஆம் தேதி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா? அப்ப முதலாம் தேதி இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, 2ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்ணி 2 நாள் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்களா ஆகஸ்ட்ல? +2 எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் பாருங்க. இங்க ஒரு 3, இங்க ஒரு 7. அப்ப 73 நாள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. நமக்கு என்னன்றது என்னவா கிடைக்கணும்? இயரா கிடைக்கணும். அப்ப எனக்கு நாட்களை இயரா கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுவோம்? 73 / 365 எடுத்துக்குவோமா? சோ இப்போ இதை கண்டுபிடிச்சால ஈஸியா அந்த क्वेश्चन என்ன பண்ணிடலாம்? நம்மளுடைய நார்மல் ஃபார்முலால போட்டுடலாமா? இப்போ ஃபார்முலா என்னது? SI = PNR / 100. சோ அப்ப எனக்கான பிரின்சிபல் எவ்வளவு பாருங்க? 12500. என்னன்றது என்ன கொடுத்திருக்காங்க? 73/365. R அப்படின்றது என்ன கொடுத்திருக்காங்க? 12%. சோ 12/100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? சோ 173 5 73 365. நெக்ஸ்ட் எனக்கு 5 ஆல் அடிச்சா எவ்வளவு வருங்க? 25. சோ அப்ப எனக்கு 25 × 12 தான் எனக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்டா? அப்ப ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 300 அப்படின்னு கிடைக்கும். சோ அப்ப 300 தான் எனக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப என்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும். சோ ஓவராலா தவம்கான டெஸ்ட் 8 உடைய 25 क्वेश्चन நம்ம பார்த்தாச்சு. Thank you.